Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். அதிலே முதலாவதாக இயேசுவின் நாமத்தை குறித்து போதித்து வருகிறோம். எப்பேற்பட்ட இடம் இந்த நாமத்துக்கு இன்றைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும், அன்றாட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடம் இந்த நாமம் வகிக்க வேண்டும், எப்பேற்பட்ட மதிப்பு மரியாதை இந்த நாமத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும், எப்பேற்பட்ட இடம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாமத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எதற்காக இந்த நாமம் இன்றைய வாழ்க்கையில நமக்கு பிரதானமான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையில இந்த நாமத்தை குறித்த அறிவு மேலும் இருக்க வேண்டும், இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் சொன்னா அதுக்கு முதல் காரணம் அது என்னவென்றால், இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது அவர் எல்லா தேவையை சந்தித்தார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எங்க மாமியாருக்கு ஜுரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. ஹலோ, அவர் போனார் பெதஸ்தா குளத்தண்டையில, அவர் அங்க போய் சொஸ்தமாக்கினார். அவர் அந்த வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், கூரையை பிச்சு உள்ள அனுப்பிச்சாங்க, ஆளை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவர் தொட்டார் சொஸ்தமாயிற்று, அவரை தொட்டார்கள் சொஸ்தமாயிற்று. இதெல்லாம் இருக்குது பைபிள்ல பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் தான் வந்து தொட்டாள்னு. பைபிள்ல சொல்லியிருக்கு நிறைய பேர் வந்து அவரை தொட்டார்களாம், தொட்டு தொட்டு சோத்து வாய் எடுத்துட்டு போயிட்டே இருந்துறாங்க. பைபிள்ல நல்லா வாசித்து பாருங்க. நிறைய பேர் வந்து சும்மா தொட்டு நல்லா சோமாயிடுச்சு போயிட்டு வரேன்னு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. அப்படி இருந்த இயேசு, உலகத்தின் தேவைகளை சந்தித்த இயேசு, கல்வாரி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்னன்னா, அவர் சொல்றாரு, இப்ப நீ வந்து என்ன தொட வேண்டியதில்லை, கூரையை பிச்சுட்டு உள்ள வர வேண்டியதில்லை, நான் இருக்கிற இடம் தேடி வர வேண்டியதில்லை, அங்க வர வேண்டியதில்லை, இங்க வர வேண்டியதில்லை, அதுக்கு போல நான் என்ன பண்ணிடுறேன், உனக்குள்ளேயே வந்து விடுகிறேன், என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் அதிகாரத்தையும் உரிமையும் உனக்கு தருகிறேன். என் நாமத்தை நீ சொல்லும் போது நானே அங்க இருக்கிறேன், என்னுடைய வல்லமையிலே என்னுடைய அதிகாரத்திலே நான் அங்கே இருந்து நான் உனக்கு செய்வேன் சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த உலகத்திலே அவருடைய செயல்களை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக, அவருடைய செயல்களை நடப்பிக்கும்படியாக இந்த நாமம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று, நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாக, அது சுகமாக இருந்தாலும் சரி, விடுதலையாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, செழிப்பாக இருந்தாலும் சரி, பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாக தான் இந்த நாமத்தை வச்சுக்க, இந்த நாமத்தில் நீ செக் எழுதுகிற மாதிரி என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் திருப்போம், 12ஆம் வசனத்திலிருந்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நம்ப முடியுதா? யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை தானும் செய்வான், இதையும் செய்வான், இதுக்கு மேலேயும் செய்வான். அப்போ போகும்போதே அவர் வந்து இவங்கெல்லாம் அங்கலாய்த்துக்கிட்டு இருக்காங்க, போறீரே எப்படி வேலை நடக்கும் ஆண்டவரே, நீர் போயிட்டீர்னா எப்படி, நீர் இருந்ததுனால வல்லமை இருந்தது, நீர் இருந்ததுனால பிசாசு ஓடிச்சு, நீர் இருந்ததுனால எல்லாம் நடந்தது, நீர் இருந்ததுனால 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆகாரமாச்சு, போறீரே என்ன ஆகும் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ போகும்போதே நாம் அவருடைய கிரியைகளை தொடர்ந்து இந்த பூமியில செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வச்சுட்டு தான் போனார். இருக்கீங்களா? அவருடைய கிரியை இந்த பூமியில அவரோட முடிஞ்சு போயிடல, இயேசு போயிட்டாரு முடிஞ்சதுன்னு கிடையாது. அதான் பாருங்க, இயேசு நாமத்தை கோட்டை விட்டோம், நம்ம அதை குறித்த அறிவு போயிடுச்சு, சபையில இல்லாமல் இருக்கிறது. அந்த அறிவு இல்லாதனால இன்றைக்கு அந்த வல்லமை இல்லை, அறிவு இல்லாதனால அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு கிடையாது இந்த உலகத்துல. சபைகள் அப்படி இல்லை. ஏன் என்று சொன்னால் அதை குறித்த அறிவு இங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர் சொல்றார், போகும்போதே சொல்லிட்டார், நான் செய்த காரியத்தையும் செய்வேன், இதுக்கு மேலேயும் செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய சும்மா ஸ்மார்த்தே இல்லை, அதை வேண்டிய எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதை காமிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே, அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் வாசித்த உடனே எப்படி செய்ய போறோம் அதை, அவர் செய்த கிரியை நான் எப்படிங்க செய்யறது, அவர் செய்தது காட்டிலும் பெரிய கிரியை நான் செய்வேன் சொல்லியிருக்கிறது எப்படி நான் செய்ய போறேன் என்ற கேள்வி எழும்புகிறது. அதனால தான் சொல்றாரு, நான் செய்த கிரியையும் செய்வேன், அதுக்கு மேலேயும் செய்வேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே உங்களுடைய கேள்விக்கு பதில் இருக்கிறது.
என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இருக்கீங்களா? என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப என்ன அர்த்தம்? அவர் போறாரு, போறப்ப சொல்றாரு, நான் செய்ததும் செய்வேன், நான் செய்ததுக்கு மேலாகவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது நடக்க போகுதுன்னு சொல்றாரு. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். இங்க வந்து பாருங்க, யோவான் 16க்கும் யோவான் 14க்கும் பெரிய வித்தியாசம். 16ல இன்றைக்கு வரைக்கும் என் நாமத்தில் எதையும் கேட்டதில்லை, இனிமேல் என் நாமத்தில் கேளுங்கள், பிதாவினத்தில் என் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பிதா உங்களுக்கு தருவான் இருக்கு. அது ஜபம். எப்படி ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறது. இங்க ஜபம் கிடையாது. இங்க வந்து இது வேற. இங்க ஜபமே கிடையாது. இங்க என்னன்னா, என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை. அங்க எப்படி சொல்லியிருக்காரு? என் நாமத்தில் பிதாவினத்தில் எதை கேட்கிறீர்களோ அவர் அதை உங்களுக்கு செய்வான்றார். இங்க என்ன சொல்லிருக்காரு? என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு அற்புதம் தேவை என்கிற வேலையில, என்னுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்கிற வேலையில, என் நாமத்தினாலே, என் நாமத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது, என் நாமத்தை நீங்க பயன்படும் போது நானே அங்கே காரியங்களை செய்வேன். என்னுடைய வல்லமை அங்க விளங்கும், என்னுடைய பிரசன்னம் அங்க இருக்கும், நானே அங்க காரியங்களை செய்வேன். இப்படித்தான் நான் போன பிறகும் கூட நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். எப்படி செய்வீர்கள்? நாமத்தின் மூலமாக. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீ வெறும் நாமத்தை யூஸ் பண்ணி செய்யறதை நான் செய்யறேன்றார். ஹலோ, நாமத்தை யூஸ் பண்றது நம்ம வேலை, செய்யறது அவர் வேலை. விளங்குச்சான்னு தெரியல. என் வேலை ரொம்ப பெரிய வேலை இல்லை, நான் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், செய்யறது அவர். வாய் என்னது? வல்லமை அவருது. அவருடைய நாமம் என்ற வாயில் இருக்கிறது, வல்லமை அந்த இடத்துல வந்து விளங்கும்படியா அவர் பண்ணுகிறார். ரொம்ப கஷ்டமா? அது இல்ல பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர். ஏன் கஷ்டம்? எல்லாரும் சொல்லுங்க இயேசு. எவ்வளவு கஷ்டமா இருந்தது சொல்றது? எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமம். ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அவர் சொல்றாரு, நீ வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லு, வல்லமை என்னது அங்க விளங்கும். நீ சொல்லு, வல்லமை என்னது. நாமம் உன் வாயில, வல்லமை என்னுடைய கையில. அதை விளங்க பண்ணுவேன் அந்த இடத்துல. நீ சொல்லும் போது நான் செய்வேன். அப்ப நீ அதை செய்கிறது போல ஆகும். ஏனென்றால் என் நாமத்தினால நீ செய்து கொண்டிருக்கிற. எதை செய்யற? நான் செய்யறதை செய்யற. நான் செய்யறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட பெரிய காரியங்கள் நம்ம செய்திட முடியுமா? நான் சொல்றேன், அவரே தாங்க செய்யறாரு. அவர் என்ன பண்றாரு? அவரே செஞ்சுட்டு என்னை விட பிரமாதமா நீ செஞ்சியேன்னு நம்மளை பார்த்து பாராட்டுறாரு. இயேசுவின் நாமத்தை நம்மளை உபயோகப்படுத்த சொல்லிட்டு அவருடைய வல்லமையில அவர் காரியங்களை நடப்பித்து விட்டு, ஆஹா ரொம்ப அருமையா செஞ்சேன் பாரு, என்னை விட ரொம்ப ஜோரா பண்ற நீ அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லைன்னா இது எப்படி அர்த்தமாகும்? நான் செய்கிற கிரியைகளும் அவன் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகள். அப்ப இயேசுவை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீங்களா நீங்க? ஒரே விதத்துல தான் அது அர்த்தம் கொள்ள முடியும், வேற அர்த்தமே வர முடியாதுங்க. இயேசுவை காட்டிலும் நான் பெரியவன் இல்லை, இயேசுவை காட்டிலும் பெரிய கிரியை செய்யறதுக்கு அவரை விட பெரிய வல்லமை எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும்? அவர் தான் செய்யறாரு. இந்த பூமியில் அவர் இருந்தப்ப செய்ததை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்கள் அவர் செய்ய போகிறாரு. அதை அவர் நாமத்தை நான் உபயோகப்படுத்தும் போது அவர் செய்யறாரு. அவர் செஞ்சுட்டு எனக்கு அவர் கிரெடிட் கொடுக்கிறார். நீ செஞ்சது போல அக்கௌண்ட்ல எழுதிக்கிறேன், நீ செஞ்ச போ அப்படின்றாரு. ஹலோ, நான் அவருக்கு எப்பவும் கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் சொல்றாரு நீ செஞ்சப்பான்றார். நான் சொல்ல, கர்த்தாவே நீர் செஞ்சீர். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் என்றைக்கும் கர்த்தாவே நீர் செஞ்சிரு, உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பலன் எனக்கு வழங்கி சென்றேன். அவர் சொல்றாரு நீ பாரு, நான் செஞ்சதை காட்டிலும் பெரிய காரியம்லாம் செய்துகிட்டு இருக்கிறேன். எப்படி செய்யற? என் நாமத்தினாலே நீ செய்து கொண்டிருக்கிறாய். இருக்கீங்களா? அருமையானவர்களே, இங்க வருகிற குடும்பங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்படட்டும். வருமானத்தின் மீது உச்சரிக்கப்படட்டும், ஆகாரத்தின் மீது உச்சரிக்கப்படட்டும், பிள்ளைகள் மீது உச்சரிக்கப்படட்டும், வீட்டின் மீது உச்சரிக்கப்படட்டும், எல்லாவற்றின் மீதும் உச்சரிக்கப்படட்டும். ஸோ முதல்ல எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும்படியாக நாம் அன்றாடாவது உபயோகப்படுத்தணும். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும்படியாக. இரண்டாவது, இயேசுவின் கிரியைகளை இந்த உலகத்திலே நான் செய்யும்படியாக, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யும்படியாக. இயேசு சொல்றார் நான் செய்யறேன், நீ என் நாமத்தை சொல்லு, அப்ப நான் செஞ்சிடறேன், நான் செஞ்சதே செய்யறேன், செய்யறதை காட்டிலும் இன்னும் அதிகமான பெரிய காரியங்களாம் நான் செய்ய போறேன்.
ஆனால் அதை என்ன பண்ணுறேன், நான் போய் பின்னால் உட்காந்துக்கிட்டு உன் மூலமாக நான் செய்ய போகிறேன், என் நாமத்தை நீ சொல்லும்போது நான் செய்ய போகிறேன்றார். அப்போ இயேசுடைய கிரியைகள் தொடரும்படியாக அன்றாட வாழ்க்கையில் இயேசு இந்த பூமியிலே அவருடைய கிரியை வெளிப்படும்படியாக அதற்காக தான் நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக இயேசு வெளிப்பட்டார்னு சொல்லியிருக்கு? 1 யோவான் 3:8 சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எதுக்காக வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. அந்த கிரியை நின்று போயிடலைங்க, நான் இன்னும் அதை அழித்து கொண்டே இருக்கிறேன். பிசாசினுடைய தோல்வி 3 பகுதிகளாக நடக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. இப்போ பார்ட் 3 போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவரை போய் சோதிக்கிறான், அவரை தொந்தரவு கொடுக்குறான், அதையெல்லாம் அவர் ஜெயித்தார். அந்த சோதனையெல்லாம் ஜெயித்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது சோதனை ஜெயித்தது மட்டுமில்ல, பிசாசை விரட்டினாரு, எல்லா இடத்துலையும் பிசாசின் மீது ஜெயத்தை எடுத்தார் இந்த உலக வாழ்க்கையின் போது. 2வது பார்ட் என்ன? இந்த 2வது பார்ட் என்னன்னா, கல்வாரி சிலுவையில அதை செய்தார். கல்வாரி சிலுவையில் மரித்த போது பாதாளம் வரை சென்று அங்கே அவனை அலங்கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வெளியரங்க கோலமாக்கி அவன் மீது வெற்றி சிறந்தார், பிசாசின் சேனைகள் மீது வெற்றி சிறந்தார். அது கல்வாரி சிலுவையில் நடந்தது. இப்போ 3rd பார்ட் ஓடிட்டு இருக்குது. ஹலோ, 3rd பார்ட் எது? நம் மூலமாக வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற மக்கள் மூலமாக, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள் மூலமாக இன்றைக்கு வெற்றி சிறந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் முடியல 3rd பார்ட். 3rd பார்ட்ல என்னுடைய பாட்டை நான் ப்ளே பண்ணணும். இதுல என் பாட்டு தான் ரொம்ப முக்கியம். என் வாயை நான் திறக்கணும். எனக்கு இயேசு நாமத்தை குறித்த அறிவு உண்டாகணும். இந்த பூமியில பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஏராளமா பிசாசின் கிரியை நடந்துட்டு இருக்குது. இந்த பூமியில பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக, அவருடைய கிரியை செய்யும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான இயேசுக்களை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பிசாசுக்கு ஏற்பட்ட தோல்வியோடு இன்றைக்கு 8 திசையிலிருந்து அடி விழுது பிசாசுக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி. ஏராளமான கோடிக்கணக்கான இயேசுக்கள் இருந்துக்கிட்டு அவனை விரட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு நாமத்தை சொல்லும் போது பிசாசு எங்க ஓடுதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு காலமாக இது இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை? அவன் இப்போ சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா விசுவாசிகளுக்கு யாரும் இயேசுவின் நாமத்தை பற்றி தெரியல. அதனால அவன் தாண்டமாடிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டால் பிசாசுக்கு எங்க ஓடுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் தோல்வியை சந்திப்பான். அன்றாட வாழ்க்கையில பிசாசை தோற்கடிக்க வேண்டும். அதுக்காக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது கடைசியா, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யும்படியா தான் இயேசு வந்தார். அதனால சொல்லி தந்தார். எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னாரு? பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ பூமியில கர்த்தருடைய சித்தம் செய்யப்படணும். இதுதான் முதல்ல போதித்தேன். எப்போ செய்யப்பட போகிறது? என்றைக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியிலிருந்து கேட்கிறானோ அன்னைக்கு தான் கர்த்தர் எல்லாம் செய்வார். ஏன்னா மனுஷன் கையில பூமியை கொடுத்துட்டாரு, அவர்கள் ஆள கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்ப மனுஷன் கேட்கும் போது தான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் வேணுங்கிறதெல்லாம் செய்ய போறது இல்ல. அதனால தான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? பரலோகத்துல சித்தம் செய்யப்படுகிறது போல அங்க கர்த்தர் செஞ்சுக்கிறார். ஏன்னா அது அவர்கிட்ட இருக்குது. பரலோகம் அவர் இன்சார்ஜ். அங்க இங்க சொல்றாரு, நீ இன்சார்ஜ். நீ கேட்கறதா இங்க நடக்கும். பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போதுதான் அவருடைய சித்தம் இந்த பூமியில வந்து நிறைவேறுகிறது. அப்ப இயேசுவின் நாமத்தை எதுக்கு நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிட்டார்? அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றதுக்குன்னா, அன்றாடம் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்டும்படியாக. நீங்களும் நானும் இயேசு இந்த பூமியில இருந்தா எப்படி அவர் ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை பூமியில நிலைநாட்டுவாரோ, அவர் இந்த வாழ்க்கையில இந்த பூமியில இருந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் செய்கிற ஒன்றாக நானே செய்கிறது இல்லை, என்னுடைய பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். என்னுடைய பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் பேசுகிறேன். என்னுடைய பிதாவின் கிரியைகளை நான் நடப்பிக்கிறேன். நான் தானே ஒன்றும் செய்கிறதே கிடையாது, அவருடைய சித்தத்தை தான் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வாழ்ந்த காலம் மட்டும் அது செஞ்சுட்டு போயிட்ட பிறகு இனிமே அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு போல, அவர் போன பிறகு சொல்றாரு, நான் எப்படி தினந்தோறும் தேவனுடைய சித்தத்தை செய்தேனோ இந்த பூமியிலே பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை நிலைநாட்டும்படியாக ஜெபித்தேன், அதை நடப்பித்தேன். அது போலவே நீங்களும் என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எனக்கு பதிலாக உலகம் முழுவதும் நின்று கொண்டு
கிறிஸ்து என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுங்கள், உங்கள் மூலமாக தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற்றப்படுவதாக. இருக்கீங்களா? அப்ப நம்ம பேர்ல ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு நாமம், இவ்வளவு வல்லமை உள்ள நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானவர் மத்தியிலும் பெரிதான நாமத்தை நம்மகிட்ட கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்கன்னு கொடுத்ததுல அதுல வெறும் வல்லமை மட்டும் இல்லை, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை என்னவா இருக்க வேணும்? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறது அது போல பூலோகத்திலையும் செய்யப்படும். இயேசு இருந்தப்ப செய்தார், அவர் போயிட்டாரு. நான் இந்த உலகத்தில் அவருக்கு பதில் அங்கே இருக்கிறேன். நான் அவரை போல ஜெபிப்பேன், அவரை போல பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளுவேன், அவரை போல பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நான் நிலைநாட்டுவேன். இந்த பூமியில பிதாவின் சித்தம் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. என்னுடைய வாழ்க்கை அதற்காக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை அதற்காக நான் உபயோகப்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க எங்க வீட்டில் இயேசுவின் நாமம் தான் இனிமே ஆளப்போகுதுன்னு? எழுந்து நிற்போம். ஆதி திருச்சபையில் இருந்தது போல இயேசுவின் நாமம் ஒரு உன்னதமான மரியாதையும் இடத்தையும் பெறட்டும். வீடுகளிலே, சபைகளிலே, வாழ்க்கையிலே, நாவிலே, உள்ளத்திலே இயேசுவின் நாமம் உன்னதமானதாக அங்கே இருக்கட்டும். அப்பொழுது அந்த வல்லமையை அங்கே காண்பீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். Praise you, Jesus. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நாமத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அதிகாரம், அந்த நாமத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நாமம் ஒட்டுமொத்த ரட்சிப்பை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அற்புதமான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், பாதாளத்திலே அது உன்னதமான நாமமாய் இருக்கிறது. வெற்றி சிறந்த நாமம் அது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். தேவரீர் எங்களை மீட்டது மட்டுமல்ல, எங்கள் பாவங்களை கழுவினது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகினது மட்டுமல்ல, அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மட்டுமல்ல, நீதிமான்களாக்குனது மட்டுமல்ல, ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கு மேலாக எங்களுக்கு உம்முடைய நாமத்தை கொடுத்து உம்முடைய வல்லமையே எங்களுடையதாக்கி விட்டபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.